வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கனாக்கி மலேசியன் க்ரீன் அப்படிப்பட்ட தென்னங்கன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னங்கன்றை பற்றி பார்க்குறதுக்கு முன்னுக்கு இது அவ்வளோமே நம்ம நர்சரியில் உள்ள தென்னை நாட்டு இது தான். தென்னை கன்று வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். பதியம் போட்டு அது ஒவ்வொன்று முளப்பு வரும்போது பார்த்துருப்பீங்க என்ன இருக்கலாம், இந்த மாதிரி ஒன்று ஒன்று முளப்பு வரும்போது இப்படி தண்ணி கொடுத்து நல்லா ஈரப்பதமாக்கி விடும். இப்படி தான் தென்னங்கன்று தேங்காய் பதியம் போடுறது. இந்த பார்த்திங்களா, போரில் மோட்ரு பாஞ்சிட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான். சரி பாருங்க, இந்த மலேசியன் க்ரீன் அப்படிங்கிறவுடைய ஒரு தென்னங்கன்று. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நிறையா கஸ்டமர் வந்து என்னென்னாக்கி தென்னங்கன்று காய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி கேட்குறாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ முக்கியமாக பதிவு போடுறேன். பார்த்துடுங்க, இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் இது வந்து மலேசியன் க்ரீன் என்ன இருக்குல்ல, இது அவ்வளோமே மலேசியன் க்ரீன் தான். இந்த பார்த்திங்களா, கிட்ட இருந்தே பறிச்சிடலாம். மரத்துக்கும் நமக்கும் கைக்கு இட்டுற மாதிரி. இது வந்து என்னென்னா ஹைப்ரிட் ஐட்டம் இது அவ்வளோமே. அதனால் இது வந்து காயும் பார்த்திங்கன்னாக்கி பெருசாக இருக்கும். பார்த்துடுங்க, இதுதான் மலேசியன் க்ரீன். அது என்னென்னா மடலும் க்ரீன் கலர்லேயே இருக்கும். இந்த மடலும் க்ரீன் கலர்லேயே இருக்கும். அதே போல் காயும் க்ரீன் கலர்லேயே இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட தென்னங்கன்று வேணும்னாக்கி நம்ம நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச்சு பக்கத்துலேயே கடற்கரை சைட்லேயே இருக்குது. ஏதாவது விவசாயிகளுக்கோ தோட்டக்காரர்களுக்கோ வியாபாரிக்கோ தேவைன்னாக்கி நம்ம அணு நர்சரியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, மிக்க நன்றி, தேங்க்யூ.